Hi students, இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்துட்டு எக்ஸசைஸ் 2.4ல் ஃபர்ஸ்ட் சம்மு ரைட் த ஃபாலோயிங் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்குது. 3 சப்டிவிஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட் சப்டிவிஷன் 5 + 9i + 2 - 4i. இதை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா z1 + z2 bar equal to z1 bar ப்ளஸ் z2 பார் அப்படி எழுதலாம். இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 5 + 9i + 2 - 4i ஹோல் பார் which is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பார் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். 5 + 9i பார் ப்ளஸ் 2 - 4i பார். நமக்கு தெரியும் பார் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணும். இப்போ 5 - 9i ப்ளஸ் 2 + 4i இந்த மாதிரி நம்ம எழுதணும். which is equal to, அப்போ என்ன ஆயிரும் பாருங்கள், 7, 5 + 2 7, -9 + 4i, அப்போ -5i த ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 10 - 5i / 6 + 2i. அப்போ என்ன பண்ணிடலான்னா பாருங்கள், 10 - 5i / 6 + 2i, அது வந்து செகண்ட் சப்டிவிஷன். சரிட்டு, அதாவது நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் வந்து இந்த மாதிரி a + ib ஃபார்ம் வந்து வரக்கூடாது. வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், காஞ்சுகேட். அதாவது டினாமினேட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து நம்ம ஐயை மட்டும், ஐயோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 6 - 2i / 6 - 2i. இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 10 × 6 என்ன பண்ணிடலாம், 60. 10 × -2 -20i, -5 × 6 -30 × i. இப்போ பாருங்கள், மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ 5 × 2 10, அப்போ ஐயும் i², அப்போ -1. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா -10ன்னு நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது 10i² ஆயிரும். அப்போ -10 நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஹோல் டிவைடட் பை பாருங்கள், a + b × a - b. அப்போது எப்படி தெரியுங்களா, இதெல்லாம் 6² -2 × i ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், 6 -10 என்ன ஆயிரும், 50. -20i -30i என்ன ஆயிரும் பாருங்கள், -50i ஹோல் டிவைடட் பை 6² என்ன ஆயிரும் பாருங்கள், 36. 2² வந்து 4, i² வேல்யூ -1, அப்போ -4, மைனஸ் நேரம் +4 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 40. ஏன்னா 36 + 4 ஆயிரும். ஓகேங்களா, 36 + 4 ஆயிரும். இப்படி எழுதிடலன்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நம்ம வேணும் அப்படின்னா 50, இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5/4 மேலே வந்து 50 காமன் எடுக்கலாம். இல்லை நம்ம அப்படியே கூட நம்ம விடுற மாதிரி இருந்தாலும் நம்ம விட்டுறலாம். ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி தெரியுங்களா எழுதலாம், (50/40) × 1 - i. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணால் 5/4 அப்படின்னு எழுதலாம். அப்படியே கூட விட்டுடலாம். இதான் வந்து நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேங்களா, இது முடிஞ்சு. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 3i bar
ப்ளஸ் 1/2 minus I which is equal to I பார்னு என்ன பண்ணுவோம் நம்ம இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது என்ன ஆயிரும் -3 × I ப்ளஸ் 1/2 minus I into 2 plus I by 2 plus I. அப்போ இது எப்படி தெரியுங்களா எழுதிடலாம் 3I plus 1 into 2 plus I 2 plus I. ஓகேங்களா, இது a minus b into a plus b. அப்போ என்ன ஆயிரும் பாருங்க 2 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 4 I ஸ்கொயர்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதுன்னா அது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போது -3I ப்ளஸ் 2 plus I by 5 ஆயிரும். நம்ம LCM எடுக்கலாம் 5 into -3 என்ன ஆயிரும் பாருங்க -15I 2 plus I whole divided by 5. அடுத்த ஸ்டெப்பில் என்ன தெரியுங்களா பண்ணலாம் -5I இங்கே I இருக்குது. ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் எழுதிடலாம் which is equal to 2 -14I whole divided by 5. இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா a plus IB ஃபார்மெட்டில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. Hi students, second sum, if z equal to x plus iy, find the following in rectangular form. Find the following in rectangular form. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் 1/z. இப்போ நம்ம கிவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிவன் வந்து பார்த்திங்கன்னா கிவன் வந்து என்ன இருக்குது, கிவன் வந்துட்டு z equal to x plus iy இருக்குது. z equal to x plus iy இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/z கண்டுபிடிக்கணும். அப்போ 1/zனா 1/x plus iy. இப்போ டினாமினேட்டரில் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி a plus ib ஃபார்மேட் இருந்துச்சு, அதை என்ன பண்ண ரிமூவ் பண்ணுறதுக்காக காஞ்சிகேட், அதாவது டிவைட் பண்ணுவோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ நியூமரேட்டரில் என்ன தெரியுங்களா வரும், இப்போ நியூமரேட்டரில் வந்து 1 into x minus iy x minus iy, டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா x into x ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் iy ஹோல் ஸ்கொயர் which is equal to x minus iy ஹோல் டிவைடட் பை x ஸ்கொயரு ப்ளஸ் y ஸ்கொயர் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இது பாருங்கள் a plus ib ஃபார்மேட்டில் பிரித்து எழுதலாம். ரியல் தனியாக இமேஜினரி தனியாக. அப்போ x பை பாருங்கள் x ஸ்கொயரு ப்ளஸ் y ஸ்கொயரு ப்ளஸ் I இன்ட்டு பாருங்கள் மைனஸ் y பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் y ஸ்கொயர். இந்த மைனஸ் இங்கேயே கூட போட்டுக்கலாம், அது எப்படி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதில் பாருங்கள் ரியல் பார்ட்டுங்கிறது x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரு, இமேஜினரி பார்ட்டுங்கிறது -y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 1/zல வந்து ரியல் பார்ட்டு மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ தேர்ஃபோர் பாருங்கள் ரியல் பார்ட் ஆஃப் 1/z ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு ரியல் பார்ட். இது நமக்கு இது ஒரு சம், இது நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள் ரியல் பார்ட் ஆஃப் I இன்ட்டு z பார். செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் I இன்ட்டு z பார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இது வந்து z பார் கண்டுபிடிக்கலாம். z பார், அப்போ z பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்குது. அப்போ z பார்னு என்ன வரும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் I இன்ட்டு z பார். அப்போ I இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஐஒய். அப்போது I இன்ட்டு எக்ஸு ஐயும் ஐ ஸ்கொயர் -1 ஆல்ரெடி ஒரு மைனஸு. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் y ஆயிரும். அது எப்படி தெரியுங்களா எழுதலாம், y ப்ளஸ் I இன்ட்டு எக்ஸ் இப்படி எழுதிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் அப்புறம் இமேஜினரி பார்ட்டு. இப்போ நமக்கு இது வந்து எதோட வேல்யூ I இன்ட்டு z பாரோட வேல்யூ. சரி ரைட்டு, ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப்
I இன்ட்டு இசட் பார் தான் நமக்கு வேணும். அப்போ இந்த I இன்ட்டு இசட் பாரில் ரியல் பார்ட்டுங்கிறது என்னது ஆன்சரு ஒய் மட்டும் எடுத்துருதுன்னா போதும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ரொம்ப வந்து ஈஸியான ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் பார் மைனஸ் 4 இன்ட்டு ஐ, இதான் வந்து நமக்கு தேர்ட் சப்டிவிஷன். இப்போது தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இமேஜினரி ஆஃப் என்ன இருக்குது பாருங்கள். 3 இன்ட்டு இசட் ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் பார் மைனஸ் 4 இன்ட்டு ஐ. சரி, இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் ஈக்குவல் டு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போது இசட் பார் என்ன வரும் நமக்கு, இசட் பார் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய் வந்துடும். இசட் பார் நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ நமக்கு இதில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன இருக்குது பாருங்கள், 3 இன்ட்டு இசட். அப்போ ஆன்சர் என்ன வரும், 3x ப்ளஸ் ஐ இன்ட்டு 3y. அதுக்கப்புறம் 4 இன்ட்டு இசட் பார். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், 4 இன்ட்டு இசட் பார். அப்போ என்ன வரும், 4x மைனஸ் ஐ இன்ட்டு 4y. அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், 3z. அப்போ நம்ம ஃபைனலில் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், 3z ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் பார் மைனஸ் 4 இன்ட்டு ஐ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 3zக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 3zக்கு பதிலாக இந்த இப்போ பாருங்கள் 3z. அப்போது 3x ப்ளஸ் ஐ இன்ட்டு 3y ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் பார் பாருங்கள் 4x மைனஸ் ஐ இன்ட்டு 4y மைனஸ் ஐ இன்ட்டு 4 இப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரி, இதில் ரியல் பார்ட் பாருங்கள், இங்கே 3x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அப்போ என்ன வந்துடும் ஆன்சரு 7x வந்துடும். ப்ளஸ் ஐ இன்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ பார்ட் இருக்குது, இங்கே ஒரு ஐ பார்ட் இருக்குது. அப்போ பாருங்கள் இங்கே ஒரு 3y. அப்போது மைனஸ் என்ன வருது பாருங்கள் 4y. அப்போ என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஒய். பாருங்கள் 3y மைனஸ் 4y என்ன ஆயிரும் மைனஸ் ஒய். இங்கே பாருங்கள் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. சரி, ரைட்டு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்கள் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்துடுது. நம்ம என்ன பண்ணோம்னா இதிலிருந்து வந்து நம்ம இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்து எழுதணும். அப்போது இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4 இன்ட்டு z பார் மைனஸ் 4 இன்ட்டு ஐ சிசி ஈக்குவல் ஆன்சர் என்ன பாருங்கள் மைனஸ் ஒய் மைனஸ் 4. இதான் ரொம்ப சிம்பிள். 2 மார்க்கு இல்லை 3 மார்க்கில் தான் வரும். ஓகேங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் தேர்ட் சம். இஃப் z1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ and z2 equal to minus 4 plus 3i, find the inverse of z1 and z2. Find the inverse of z1 into z2 and z1 by z2. சரி, ரைட்டு. நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா z1ஐயும் z2ஐயும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து z1 z2. z1 என்ன இருக்குது 2 மைனஸ் ஐ இருக்குது. z2 என்ன இருக்குது மைனஸ் 4 ப்ளஸ் 3i. அப்போ பாருங்கள் 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8, 2 இன்ட்டு 3i 6i, இந்த மாதிரி எழுதிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் ப்ளஸ் 4 இன்ட்டு ஐ மைனஸ் ஐ மைனஸ் 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஐயும் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்துடும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு நமக்கு இங்கே 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி தெரியுங்க எழுதலாம், மைனஸ் 8 ப்ளஸ் 3 ஆன்சர் என்ன வரும் மைனஸ் 5, 6i ப்ளஸ் 4i ஆன்சர் வந்து நமக்கு 10i அப்படின்னு சொல்லி வந்துடும் நமக்கு. இது வந்து என்ன z1 z2 நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா z1, z2 பார் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் z1 z2. அதாவது z1 z2ஓட இன்வர்ஸை வந்து z1 z2 பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
சரி, இப்போ என்ன தெரியுங்களா பண்ணலாம், இப்போ நம்ம z1 z2 பார் அப்படின்னு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணோம். -5 -10 இன்ட்டு i இதுதான் வந்து நமக்கு இன்வர்ஸு. ஓகேங்களா? சரி, இங்கே என்ன z1/z2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ நம்ம இங்கே எடுத்தோடனே கூட எழுதிடலாம், ஏன்னா டிவிஷனில் இருக்கிறதுனால. என்ன தெரியுங்களா, inverse of z1/z2 is 1/z1/z2 which is equal to z2/z1 அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இதை. ஏன்னா z-ஓட இன்வர்ஸ் வந்து 1/z, அதாவது z இன்வர்ஸ்னு சொல்லுவோம், அதை 1/z அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்போ it is sufficient to find z2/z1. What is z2? -4 plus 3i whole divided by 2 minus i. Taking conjugate, that is only sign will be changed for imaginary part, that is 2 plus i by 2 plus i. -4 into 2 -8, -4 into i minus I into 4, 3 into 2 6 into I, 3i into I, 3i square, that is -3 divided by a minus b, a plus b, that is 4 plus 1, 2 square 4 minus I square which is equal to plus 1, that is equal to -8 minus 3, that is -11, minus 4i plus 6i, that is plus 2 into I whole divided by 5. Okay, -11 plus 2i whole divided by 5 is the inverse of z1/z2. Hi students, next we are going to see sum number 4. The complex numbers u, v and w are related by 1/u equal to 1/v plus 1/w. If v equal to 3 minus 4i and w equal to 4 plus 3i, find u in rectangular form. We want to find the value of u, that is complex number form. Given 1/u equal to 1/v plus 1/w. 1 what is v? 3 minus 4i plus 1 what is w? 4 plus 3i. Now taking cross multiplication, that is 4 plus 3i into 1, 4 plus 3i plus 3 minus 4i into 1, 3 minus 4i whole divided by 3 minus 4i into 4 plus 3i. Very simple, usual multiplication and usual addition. 4 plus 3 7, 3i minus 4i minus I, 3 into 4 12, 3 into 3i plus 9i plus 9i, minus 4i into 4 minus 16 into I, minus into plus minus 4 into 3 12, minus 12, I square, the value of I square minus 1, already we have 1 minus, therefore plus 12, that is equal to 7 minus I whole divided by 12 plus 12 24, 9i minus 16i minus 7 into I, 7 minus I by 24 minus 7i. Now we are going to take conjugate of denominator, that is 24 plus 7i whole divided by 24 plus 7i, which is equal to
7 into 24 which is equal to 7 into 24. 7 4s are 28, remaining 2, remainder 2. 7 into 2 14, that is 168. 168. 7 into 7i plus 49 into I minus I into 24 minus 24 into I minus I into plus 7i, that is plus 7. Minus into plus minus I square, already we have 1 minus 7 into minus 1 minus 7, already 1 minus, therefore plus 7. 24, which is the form of a minus b and a plus b. 24 square, that is 576 plus 49 plus 49, which is equal to 625, which is equal to 625. 168 plus 7, 175. 49i minus 24y plus 25 into I. This is the rectangular form of u. This is the value of 1 by u. This is value of 1 by u. But we want to find the value of u. U equal to 625 by 175 plus 25i. Again we want to take conjugate. Now we are going to simplify 25th table, that is 25 into 25 625, that is equal to taking 25 into 25, which is equal to 25. That is 7 plus I into 25, which is equal to 25 by 7 plus I into 7 minus I by 7 minus I. 25 into 7, 175 minus I into 25 by 49 plus 1, that is equal to 175 minus I into 25 by 50. This is the rectangular form of. Hi students, fifth sum la vandu pathina prove the following properties. Z is real if and only if Z equal to Z bar. Real part of Z equal to Z plus Z bar by 2 and imaginary part of Z equal to Z minus Z bar by 2i அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போது அது வந்து ரொம்ப நமக்கு ஈஸியான ஒரு இதுதான், ஓகேங்களா. Z இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Z equal to Z bar. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு பாருங்கள், proof let Z equal to x plus iy அப்படின்னு எடுத்துக்கலாம். that implies Z bar என்ன வரும், x minus iy அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். prove that Z equal to Z bar, Z equal to Z bar
அப்போ இஃப் அண்டு ஒன்லி இஃப் இந்த மாதிரி போட்டால் இஃப் அண்டு ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு அர்த்தம். அப்போ எப்படி தெரியுங்களா எழுதலாம், எக்ஸு ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் ஐஒய். அப்போ இஃப் அண்டு ஒன்லி இஃப் 2 இன்ட்டு ஐஒய் ஈக்குவல் டு நமக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக பாருங்கள், எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. அப்போ ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டுன்னு நமக்கு வந்துருச்சு. அப்போ ஒய் இமேஜினரி பார்ட்டு 0ன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் இஸ் ரியல் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இஜெட் ப்ளஸ் இஜெட் பார் பை 2. ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் வந்து இஜெட் ப்ளஸ் இஜெட் பார் பை 2 வரணும். அதாவது வந்து இஜெட் ப்ளஸ் இஜெட் பார் பை 2 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ரியல் பார்ட் வரணும். இஜெட் மைனஸ் இஜெட் பார் பை 2 அது வந்து கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரணும், இமேஜினரி பார்ட் வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஜெட் ப்ளஸ் இஜெட் பார் ஈக்குவல் டு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு 2x which is equal to x. x மட்டும் வச்சுட்டு இந்த சைடு என்ன இருக்குது பாருங்கள், z ப்ளஸ் z பார். அப்போது z ப்ளஸ் z பார் பை 2. இந்த எக்ஸுங்கிறது நமக்கு என்ன, ரியல் பார்ட். தட் இம்ப்ளைஸ் ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z ப்ளஸ் z பார் பை 2. ஏன்னா இதில் பாருங்கள், ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸு, இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஒய். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்டுங்கிறது இஜெட் ப்ளஸ் இஜெட் பார் பை 2 அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. இப்போ இதில் பாருங்கள், செகண்ட் கண்டிஷன் இஜெட் மைனஸ் இஜெட் பார். அப்போ உடனே இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் இஜெட் பார். அப்போ என்ன வந்துடும் பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ எக்ஸு மைனஸ் எக்ஸ் 0 ஆயிரும். அப்போ ஐ இன்ட்டு 2y. அப்போது அடுத்ததில் என்ன தெரியுங்களா ஆயிரும், அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, இசட் மைனஸ் இசட் பார். அடுத்த ஸ்டெப்பில் இசட் மைனஸ் இசட் பார் பை 2y ஈக்குவல் டு ஒய். ஒய்ங்கிறது நமக்கு என்ன, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். தட் இம்ப்ளைஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை 2 இன்ட்டு ஐ. ஓகேங்களா. Hi students, இப்போ பாருங்கள் 6th sum. Find the least value of the positive integer n for which √3 plus I whole power n. First one is real and second one is purely imaginary. அதாவது என்னென்னா √3 plus I whole power n. அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போட்டால் ரியல் கிடைக்கும், எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டால் இமேஜினரி கிடைக்கும். நம்ம போடுற வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து லீஸ்ட்டாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 போட்டால் பாசிட்டிவ்னு வைங்க, 10 போட்டாலும் பாசிட்டிவ் வருது. அதாவது வருமா வராதான்னு தெரியாது, வெரிஃபை பண்ணணும். அதில் எது லீஸ்ட் வேல்யூவோ நம்ம அதை எடுத்து நம்ம எழுதணும். சரி ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பாருங்கள், கிவன் என்ன இருக்குது பாருங்கள், √3 + I ஹோல் பவர் n. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே n = 1 அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ போட்டோம் அப்படின்னா √3 + I ஹோல் பவர் 1 which is equal to √3 + I. இதில் பாருங்கள் ரியலும் இருக்குது, இமேஜினரியும் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது √3 + I ஹோல் பவர் 2ன்னு போடுறேன். பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் √3 ஸ்கொயர் 3 + b ஸ்கொயர் I ஸ்கொயர் -1 + 2ab. அப்போது I × 2 × √3 2ab, I × 2 × √3. அப்போ 3 - 1 2 + I × √3, I × 2 √3, சாரி I × 2 × √3, I × 2 × √3. இது வந்து √3 + I ஹோல் ஸ்கொயர். சரி, இதுலேயும் வந்து ரியல் பார்ட்டு இருக்குது, இமேஜினரி பார்ட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா √3 + I ஹோல் க்யூப் போடுறேன். அப்போ என்ன பண்ணிடலான்னா, நம்ம பாருங்கள் இதையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கே என்ன தெரியுங்களா இருக்குது, 2 + I × 2 √3, ஓகேங்களா, இன்ட்டு √3 + I எப்படி எழுதிடலாம் நம்ம. ஏன்னா √3 + I ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு √3 + I பவர் 1 அப்படி எழுதினாலும் எழுதலாம், இல்லை வந்து a + b ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் எழுதினாலும் எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ 2 × √3 2 × √3 2
2 into I plus I into 2. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 இந்த I பாருங்கள், இந்த ஐக்கு I அப்படியே வச்சுக்கலாம். 2 அப்படியே ஆயிரும். √3 3 ஆயிரும். அப்போ 2 into 3 என்ன ஆயிரும்? 6 ஆயிரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஐயும் I ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. அப்போ இங்கே பாருங்கள் என்ன ஆயிரும்? 2 into √3 இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்போ என்ன தெரியுங்களா ஆயும்? பாருங்கள், இந்த 2√3 இந்த -2√3 நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா 8I மட்டும் இருக்குது. அப்போ √3 + I ஹோல் கியூபோட வேல்யூ என்ன கிடைக்குது? 8I. அப்போ 8Iங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இமேஜினரி. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம். when n = 3 it is purely imaginary அப்படின்னு எழுதிடலாம். சரி ரைட்டு. இப்போ என்ன தெரியுங்களா போடலாம்? 4 போட்டால் நிச்சயமாக இதே மாதிரி தான் இன்னொன்று வரும். 5ம் அப்படி தான் வரும். நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணிடலாம்னா 6 வெரிஃபை பண்ணிடலாம் பாருங்கள். அப்போ 6 வெரிஃபை பண்ணோம்னா √3 + I ஹோல் பவர் 6 அப்படின்னா √3 + I ஹோல் கியூப் √3 + I ஹோல் கியூப்னு எழுதலாம். அது எப்படி தெரியுங்களா எழுதலாம்? 8I பவரில் 8I இன்ட்டு 8I அப்படின்னு எழுதலாம். 8I இன்ட்டு 8I அப்படின்னு எழுதிடலாம். அப்போது 8 × 8 64 I ஸ்கொயர் -1 that is equal to -64. இப்போ -64 அப்படிங்கிறது பியூர்லி ரியல். அப்போது when n = 6 it is purely imaginary. ஓகேங்களா? ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.5ல் 7th sum. Show that first subdivision 2 + I √3 whole power 10 minus 2 minus I √3 whole power 10 is purely imaginary. அதே போல் செகண்ட் சம் கொடுத்துட்டு 9 minus 17I whole square by 9 + I plus 20 minus 5I by 7 minus 6I whole square is real அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கண்டிஷன் தெரியும், கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 + I √3 whole power 10. அதே போல் -2 - I √3 whole power 10 is purely imaginary அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிறத Z அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். let Z = 2 + I √3 whole power 10 minus 2 minus I √3 whole power 10 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன தெரியுங்களா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா Z = Z bar அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் அது வந்து ரியல். ஓகேங்களா? அதுவே வந்து Z - Z bar அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் அது வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ Z - Z bar அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அது என்ன ஆயிரும்? பியூர்லி இமேஜினரி ஆயிரும். சரி, அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Z bar எழுதுறேன். அப்போ Z bar = 2 + I √3 whole power 10 minus 2 minus I √3 whole power 10. இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பார்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடலான்னா ஃபுல்லாக பார் வந்து நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். அதாவது Z1 + Z2 whole bar அப்படின்னா Z1 bar + Z2 bar மைனஸ் இருந்தாலும் அதே மாதிரி தான், மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் அதே மாதிரி தான். அப்போ இதே போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 + I √3 whole power 10 bar minus of 2 minus I √3 whole power 10 bar இப்படி எழுதுகிறோம். இப்போ என்ன அப்படின்னா Z power n whole bar = Z bar whole power n அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது வந்து பார் உள்ளே கொண்டு வந்துட்டு
பவரை வெளியில் கொண்டு போகிறது. அது ஒவ்வொரு வாட்டி எழுதுணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம அப்படி டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ 2 + i√3 இப்படி பார் இங்கே போட்டு பவரில் 10 மைனஸ் 2 - i√3 பார் பவரில் 10 இப்படி போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணிடலான்னா 2 + i√3க்கு பார் எடுத்தோம்னா 2 - i√3 ஹோல் பவர் 10 இந்த மாதிரி வந்துடும். மைனஸ் ஆஃப் இதுக்கு நம்ம பார் போட்டோம் அப்படின்னா 2 + i√3 ஹோல் பவர் 10 இந்த மாதிரி வந்துடும். அதாவது இங்கே பார் போட்டோம்னா இங்கே ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. இந்த மைனஸுக்கு மைனஸ் போட்டோம், அப்போ இங்கே மைனஸுங்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. இப்போ என்ன தெரியுங்களா பண்ணிடலாம், இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்றேன். மைனஸை காமனாக வெளியில் எடுத்து என்ன தெரியுங்களா ஆகும், பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கா. அப்போ என்ன பண்ணி இதை ஃபஸ்ட் எழுதிடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 + i√3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 - i√3 ஹோல் பவர் 10 இப்படி நான் எழுதிடுறேன். இப்போ என்ன தெரியுங்களா ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் which is equal to லெஃப்ட்டில் என்ன இருக்குது நமக்கு z பார் இருக்குது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் எடுத்து அப்படியே மைனஸ் எழுதுகிறேன். மைனஸ் எழுதிட்டு இங்கே பாருங்கள் 2 + i√3 ஹோல் பவர் 10 பாருங்கள் மைனஸ் ஆஃப் 2 - i√3 ஹோல் பவர் 10. அது பாருங்கள் அப்படியே இஜெட்டோட வேல்யூ இங்கே பாருங்கள் தான், இந்த இஜெட்டுக்கு இந்த இஜெட்டோட வேல்யூ தான் இது அப்படியே. அப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த பக்கம் என்ன பண்ணிடலான்னா இப்படி இஜெட் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதிடலான்னா z = மைனஸ் ஆஃப் z பார் இப்படின்னு எழுதிடலாம். இட் ஷோஸ் தட் it is purely imaginary, therefore it is purely imaginary. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஈஸியான சம் தான். ஓகேங்களா. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா டு ப்ரூவ் தட் இட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி ரைட்டு, கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் z அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். z = 19 - 7i ஹோல் டிவைடட் பை 9 + i. ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு ஹோல் பவர் 12 இருக்குது. இங்கே பாருங்கள் 20 - 5i ஹோல் டிவைடட் பை 7 - 6i பவர் 12 அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்க z = z பார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி, இப்போ இதில் பாருங்கள் 2 டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அதான் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர், இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், கான்ஜுகேட் எடுத்து அது வந்து சிங்கிள் இதாக மாற்றணும். அதாவது சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக a + ib ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். சரி, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90 - 7i by 9 + i which is equal to 19 - 7i by 9 + i into 9 - i by 9 - i. இப்போ என்ன நியூமரேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் 19 - 7i into 9 - i. அப்போது 19யும் 9யும் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ 81. 9 × 9 எவ்வளோ ஆச்சு 81, ரிமைண்டர் 8, 1 × 9 9 இல்லைங்களா. அப்போ வந்து 171 ஆயிரும். 171 மறுபடியும் 19 எடுத்து i மல்டிப்ளை பண்ணால் -19 × i. இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -63 × i. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் i² வேல்யூ வந்து மைனஸுங்கிறதுனால -7 ஹோல் டிவைடட் பை பாருங்கள் a + b × a - b. அப்போ என்ன ஆயிரும் பாருங்கள் 9 அப்போ என்ன ஆயிரும் 81 -i² வேல்யூ வந்து +1 இப்படி நாம் எழுதிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடலான்னா பாருங்கள் 171 இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ 171 -
7 அப்போ என்ன தெரியுங்களா ஆகும் 164 ஆயிரும் 164 இப்போ பாருங்கள் இங்கே 19 i இருக்குது இங்கே -63 i இருக்குது அப்போது என்ன தெரியுங்களா ஆகும் 63 இங்கே 19 அப்போ -82 into i டினாமினேட்டரில் 82 அப்படி ஆயிரும் அப்போது இதை வந்து இப்போ பாருங்கள் இதுலேருந்து 82 நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்க 82 வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைண்டர் என்ன தெரியுங்களா வரும் 2 - i அப்படின்னு சொல்லி வந்துடும் ஏன்னா இது 164 வந்து 2 டைம்ஸ் இருக்குது இப்போ 2 - i அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா நியூமரேட்டரில் இருக்கிற 82வும் டினாமினேட்டர் 82வும் கேன்சல் ஆயிரும் இது வந்து பார்த்திங்கன்னா 19 - 7i / 9 + i அதோட வேல்யூ என்ன நமக்கு 2 - i சரி ரைட்டு இதே போல் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா பாருங்கள் 20 - 5i whole divided by 7 - 6i which is equal to 20 - 5i by 7 + 6i into 7 - 6i by 7 - 6i இப்போ பாருங்கள் இது ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணாலும் பாருங்கள் 20 × 7 140 அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 120i இது எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் -35i ஓகேங்களா இதை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதுக்கடுத்து இந்த எடுத்து பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் பட் i² வேல்யூ -1 அப்போ -30 இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிரும் ஹோல் டிவைடட் பை 7 என்ன ஆயிரும் அப்படின்னா 49 6² ஏன்னா -i² வேல்யூ இப்போ ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 36 அதே a² - b² அந்த மாதிரில எழுதி போடணுன்ற அவசியம் கிடையாது அப்படியே நம்ம டேரெக்டாகவே போடலாம் 140லேருந்து 30 போயிடுச்சுன்னா பாருங்கள் 110 மைனஸ் இப்போ பாருங்கள் இது என்ன இருக்குது நமக்கு 120i இங்கே 35i அப்போ -155 ஓகேங்களா 155i ஹோல் டிவைடட் பை இப்போ 49 + 36 அப்போ என்ன வரும் பாருங்கள் 85 வந்துடும் என்ன வந்துடும் பாருங்கள் இப்போ இங்கே என்ன வந்துடும் பாருங்கள் 85 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா